ஜஸ்ட் கோ வே. உன்னை பார்த்தாலே எனக்கு அருவருப்பா இருக்கு. என் மூட் ஸ்விங் ஏத்த மாதிரி உன்னை கல்யாணம் பண்ணதுல இருந்து என் லைஃப்ல வேற எந்த ஸ்விங்கும் ஆகிறது இல்ல. என் கஷ்ட காலம் இந்த மூட் ஸ்விங்கும் எப்ப வேணா வருது. அப்படியே உன்ன மாதிரி நான் இன்னைக்கு அவனை ஆபீஸ் கூட்டிட்டு போகணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அந்த மகாராஜா வீட்லயே இல்ல. நான் உன்னை பார்த்ததுக்காக ரொம்ப யோசிக்காத. எப்பவும் கிழிஞ்ச துணி அழுக்கு தாடின்னு திருவாளர் பிச்சைக்கார மாதிரி இருப்ப. ஒரு பிராண்டட் ஷர்ட் கூட வாங்கி போட துப்பு இல்ல உனக்கு. இது டூப்ளிகேட்டா? சபிசாச்சிங்கிற பேரை கேட்டிருக்கியா முதல்ல? எவ்வளவு நாள் தான் உன் ஹீரோவை மறைச்சு வைக்கிறேன்னு பாக்குற. ரொம்ப பிஸி பர்சன் அண்ட் லண்டன்ல ஒரு பெரிய பிசினஸ் மேன். ஹரிஷ் உண்மையில் அந்த வீட்டில் ஒரு வேலைக்காரனை போலவே வாழ்ந்து வந்தான். வீட்டில் உள்ள அனைவரும் ஹரிஷை எப்பொழுதும் மரியாதையின்றியே நடத்தினர். இதுதாண்டி என் ஹீரோ ஃபர்ஸ்ட் அனிவர்சரிக்கு வாங்கி கொடுத்த டைமண்ட் நெக்லஸ். சந்தனா, அவ்வளவு பணம் நான் என் கண்ணில் கூட பார்த்தது இல்லை. அவ்வளோ காஸ்ட்லியான கிஃப்ட்டை நான் எப்படி கொடுக்க முடியும்? அது நீ என்ன கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி நீ யோசிச்சிருக்கணும். நீ எல்லாம் ஒரு ஆம்பளையா? கேவலம் ஒரு பொண்டாட்டி கேக்குற ஒரு கிஃப்ட் கூட உன்னால வாங்கி தர முடியல. என்னது ஜிம்மி சூ சாண்டில்ஸா? இது 10 lakhsக்கு மேல இருக்குமே. இது எப்படி நீ வாங்கிட்டு வந்த? உங்க கையில இருக்குல்ல இந்த பாக்ஸ், ஜிம்மி சூ சாண்டில்ஸோடது. இந்தியால இது ஒரு பீஸ் தான் இருக்கு. ஹரிஷ் மிக பெரும் பணக்காரன் என்றால் ஏன் வீட்டோடு மாப்பிள்ளையாக அசிங்கப்பட வேண்டும்? அவனை பற்றிய உண்மை சந்தனாவுக்கு தெரிந்தால் என்ன செய்வாள்? ஹரிஷ் சந்தனா திருமணம் ஏன் நடந்தது? ஒரே இரவில் 1200 கோடிக்கு ஒரு பிச்சைக்காரன் எப்படி சொந்தக்காரனானான்? சிட்டியின் மிகப்பெரிய பிசினஸ்மேன் ஏன் அவனை பார்க்க வருகிறார்? அவனின் அந்த தோற்றத்தை பார்த்து ஏன் அதிர்ச்சி அடைகிறார்? பின் தனது விலை உயர்ந்த காரில் அந்த பிச்சைக்காரனை பயபக்தியுடன் அழைத்து செல்லும் ரகசியம் என்ன? நகரத்தின் மிகப்பெரிய தொழிலதிபர் சேரி பகுதியை சேர்ந்த ஒரு அனாதைக்கு தன் குடும்பத்தின் எதிர்ப்பையும் மீறி தான் உயிரையே வைத்திருக்கும் ஒரே மகளை ஏன் திருமணம் செய்து வைத்தார்? அந்த ஏழையின் உண்மை பின்புலம் தெரிந்த ஊரில் உள்ள பணக்காரர்கள் எல்லாம் ஏன் அவனை பார்த்ததும் பயந்து நடுங்குகிறார்கள்? கிளம்புறோம் சார், கிளம்புறோம். எவ்வளோண்ணா? ஒரு 3 முழம் மல்லிப்பூ கொடுக்குமா? உன்னை கல்யாணம் பண்ணதுக்கு பதில் பேசாம நான் கடல்ல விழுந்து செத்து போயிருக்கலாம். என் ஃப்ரெண்ட்ஸோட வீட்டுக்காரங்க எல்லாம் ஐபோன் வாங்கி தராங்க, டைமண்ட் ரிங் வாங்கி தராங்க. ஆனா நீ கேவலம் 10 ரூபாய்க்கு மல்லிப்பூ வாங்கிட்டு வந்திருக்க. உன்னை என் புருஷனை சொல்லிக்கிறதுக்கு நான் பேசாம தூக்குல தொங்கலாம். சந்தனா தனது அப்பாவின் வார்த்தைகளை ஏற்று ஹரிஷை திருமணம் செய்து கொண்டாள். ஆனால் ஹரிஷ் ஒரு தொழிலதிபர் இல்லை என்பதும், அவன் ஒரு சேரியில் பிறந்து வளர்ந்தவன் என்பதும், அவன் ஒரு ஏழை என்பதும் தெரிந்து அதிர்ச்சியில் உறைந்து போனாள். அதனால் சந்தனா ஒரு நிபந்தனை விதித்தாள். ஹரிஷ் தனது கணவன் என்பதை வெளியே வேறு யாருக்கும் சொல்லக்கூடாது என்று. ஹரிஷ் உண்மையில் அந்த வீட்டில் ஒரு வேலைக்காரனை போலவே வாழ்ந்து வந்தான். வீட்டில் உள்ள அனைவரும் ஹரிஷை எப்பொழுதும் மரியாதையின்றியே நடத்தினர். அவன் மீது அனைவரும் தங்களது அதிகாரத்தை காட்டினர். அவனுக்கு ஒரு நல்ல உணவோ வீட்டுக்குள் வாழ நல்ல இடமோ கூட தரவில்லை. ஹாலில் உள்ள கார்பெட்டின் மீதோ இல்லை, சில சமயம் நாய்களை கட்டி போட்டு வைக்கும் அறையில் கூட உறங்கினான். இந்த உடைஞ்ச கிளாஸ் பீஸுக்கு இருக்க மதிப்பு கூட இல்லாத பிச்சைக்காரன் அவனை போய் ஒரு பிசினஸ் மேன்னு போய் சொல்லி எதுக்கு எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சீங்க? ஏன்பா? அதுக்கு பதிலா நீங்க எனக்கு ஒரு ஃபாரின் பிரீட் நாயாவது வாங்கி கொடுத்திருக்கலாம். அட்லீஸ்ட் எனக்கு கொஞ்சம் ஸ்டேட்டஸ் ஆவது கிடைச்சிருக்கும் சொசைட்டில. சந்தனா தன்னை ஒரு நாயை விட கேவலமாக நினைப்பதை பார்த்து உடைந்து போன கண்ணாடிக்கு இருக்கும் மதிப்பு கூட தனக்கு இல்லை என்று சொல்லி அசிங்கப்படுத்தியும், தன்னை பற்றிய எந்தவித உண்மைகளையும் யாரிடமும் வெளியே சொல்லாமல் இவ்வளவு அசிங்கங்களையும் சகித்துக் கொண்டு ஏன் அமைதியாக வாழ வேண்டும் ஹரிஷ்? ஹரிஷின் ரகசியத்தை அறிந்த சந்தனாவின் அப்பா தனது மகள் அவனை இவ்வளவு அசிங்கப்படுத்துவதை பார்த்தும் ஏன் அமைதியாக மௌனம் காக்கிறார்? இப்படி ஒரு அசிங்கப்பட்ட வாழ்க்கையை ஏற்று வாழும் அளவிற்கு ஹரிஷின் வாழ்வில் என்னதான் நடந்தது? சந்தனா தன் திருமணம் வெளிநாட்டில் நடந்ததாகவும், தன் கணவர் லண்டனில் பெரிய தொழிலதிபர் என்றும் தன் தோழிகளிடம் பொய் சொல்லி சமாளித்தாள். அப்போது அவர்கள் தங்கள் கணவர்கள் கொடுத்த விலை உயர்ந்த பரிசுகளை காட்டும் போது சந்தனாவின் மனம் கொந்தளித்தது. சரி பரவாயில்ல, கல்யாணத்துக்கு தான் கூப்பிடல, அட்லீஸ்ட் உன் ஹஸ்பண்ட இன்டர்வியூவாவது பண்ணுவியா இல்லையா? பா எல்லாம் அவசர அவசரமா நடந்துருச்சுப்பா. அப்புறம் அவரு ரொம்ப பிஸி பர்சன் அண்ட் லண்டன்ல ஒரு பெரிய பிசினஸ் மேன். இந்தியாவுக்கு வந்து கல்யாணம் பண்றதுக்கு கூட அவருக்கு டைம் இல்ல. அதனாலதான் எங்க கல்யாணத்தை லண்டன்ல வெரி லிமிடெட் ஃபேமிலி மெம்பர்ஸ் மட்டும் கூப்பிட்டு நடத்த வேண்டியதா போச்சு. எவ்வளவு நாள் தான் உன் ஹீரோவை மறைச்சு வைக்கிறேன்னு பாக்குறோம். இதுதாண்டி என் ஹீரோ ஃபர்ஸ்ட் அனிவர்சரிக்கு வாங்கி கொடுத்த டைமண்ட் நெக்லஸ்.
ஒருமுறை வேலண்டைன்ஸ் டே அன்று ஹரிஷ் தனது மனைவி சந்தனாவுக்கு ரெட் ரோஸ் பொக்கே வாங்கி தர ஆசைப்பட்டான். அண்ணா 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 இங்க வாங்கண்ணா. போன தடவை மல்லிப்பூ வாங்கிட்டு போனதுக்கே அந்த திட்டுனா மறுபடியும் ரிஸ்க் எடுக்கணுமா? அண்ணா இங்க பாருண்ணா, இந்த வேலண்டைன்ஸ் டேக்கு இந்த ரேர் ரோஸ் ஃப்ளவர்ஸோட இந்த செம்ம அழகான ஆர்கிடெக்ட்ஸும் இந்த ஸ்பெஷல் ரெட் ரோஸ் பர்ட்ஸும் கலந்து கட்டினதை கொடுத்தா அண்ணி அப்படியே உங்க மேல பாஞ்சிருவாங்க. ஜஸ்ட் கோ வே. உன்னை பார்த்தாலே எனக்கு அருவருப்பா இருக்கு. ச்சே. ஹரிஷ், ஹரிஷ் எங்க இருக்க? ஆ, ஏன் கத்துற? என் மூட் ஸ்விங் ஏத்த மாதிரி உன்னை கல்யாணம் பண்ணதுல இருந்து என் லைஃப்ல வேற எந்த ஸ்விங்கும் ஆகிறது இல்ல. என் கஷ்ட காலம் இந்த மூட் ஸ்விங்கும் எப்ப வேணா வருது. அப்படியே உன்ன மாதிரி. சரி, அதை விடு. உனக்கு 2 days டைம் தரேன். என்ன பண்ணுவியோ தெரியாது. வேலண்டைன்ஸ் டேக்கு எனக்கு ஒரு காஸ்ட்லி gift வேணும். அதோட காஸ்ட் மினிமம் 1 lakh இருக்கணும். அப்படி உன்னால கொடுக்க முடியலனா ஏதாவது ஓடுற ட்ரெயின் முன்னாடி விழுந்து சாவு. நீ எல்லாம் ஒரு ஆம்பளையா? கேவலம் ஒரு பொண்டாட்டி கேக்குற ஒரு gift கூட உன்னால வாங்கி தர முடியல. சந்தனா அவ்வாறு கூறி சென்றது ஹரிஷுக்கு மிகவும் வேதனை அளித்தது. ஒன்றும் பேசாமல் வேறு வழியின்றி அங்கிருந்து சென்றான். வேலண்டைன்ஸ் டே முடிந்த 2 நாட்களுக்கு பிறகு ஹரிஷ் சந்தனாவுக்கு தருவதற்காக கிஃப்ட் ஒன்றினை வாங்கி வந்திருந்தான். அப்படி அந்த கிஃப்ட் பாக்ஸில் என்ன இருக்கிறது என்று ஆர்வமாக திறந்து பார்த்தாள் சந்தனா. அந்த கிஃப்டை பார்த்து மறுநொடியே அதிர்ச்சி அடைந்தாள் சந்தனா. என்னது? ஜிம்மி சூ சாண்டில்ஸா? இது 10 lakhsக்கு மேல இருக்குமே. இது எப்படி நீ வாங்கிட்டு வந்த? சந்தனா, அது ஒரிஜினல் நினைச்சிட்டியா? டூப்ளிகேட் இது. அப்படி ஹரிஷ் கூறியவுடன் ஏமாற்றத்துடன் அந்த சாண்டல்களை தனது அறைக்கு எடுத்து சென்றாள். இருந்தாலும் அந்த சாண்டல்களின் குவாலிட்டியை பார்த்த சந்தனாவுக்கு ஹரிஷின் மேல் கொஞ்சம் சந்தேகம் வந்தது. ஏனென்றால் அவற்றை பார்த்தாலே அவை அப்படியே ஒரிஜினல் போன்றே இருந்தது அவளுக்கு. மறுநாள் அந்த சாண்டல்களை எடுத்துக்கொண்டு அதன் ஷோரூமுக்கு சென்றாள் சந்தனா. அப்போது அங்கு இருந்த சேல்ஸ்கள் சந்தனாவை பார்த்து, மேடம், நீங்க ராஜேஸ்வரன் ஃபேமிலி ஃப்ரெண்டா? ராஜேஸ்வரன் ஃபேமிலி? அவங்களா? அவங்க ரொம்ப பெரிய ஆளுங்களாச்சே. அவங்க மீட்டிங் கிடைக்கிறதே பெரிய விஷயம். பெரிய பெரிய ஆளுங்களே அவங்க அப்பாயின்மெண்ட்டுக்காக வெயிட் பண்றாங்க. அதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம். ஆனா நீங்க ஏன் அவங்கள பத்தி கேக்குறீங்க? மேடம், உங்க கையில இருக்குல்ல இந்த பாக்ஸ், ஜிம்மி சூ சாண்டல்ஸோடது. இது ரொம்ப ஸ்பெஷல் எடிஷன் சாண்டல்ஸ். இதோட கட்டிங், டிசைன், இந்த லோகோ இதெல்லாம் டூப்ளிகேட் பண்றது இம்பாசிபிள். இந்தியால இது ஒரு பீஸ் தான் இருக்கு. அதுவும் ராஜேஸ்வரன் ஃபேமிலி தான் வாங்குனாங்க. அப்படி என்றால் ஹரிஷ் ராஜேஸ்வரன் ஃபேமிலியை சேர்ந்தவனா? இல்லை என்றால் அங்கிருந்து இதை திருடி கொண்டு வந்தானா? ஒரு பைசா கூட இல்லாதவன் கையில் எப்படி இந்த சாண்டல்ஸ் வந்தது? ஹரிஷின் உண்மையான முகம் என்ன? அவ்வளவு பெரிய பணக்காரன் என்றால் எதற்காக சந்தனாவின் வீட்டில் வந்து அசிங்கப்பட வேண்டும் என்று நினைத்துக்கொண்டே அங்கிருந்து கிளம்பிய சந்தனா, அவன் ஏதோ ஒரு தந்திர வேலை செய்துதான் இதை தனக்கு பரிசளித்திருக்கிறான் என்று தனக்குள் கூறிக்கொண்டாள். சில நாட்களில் அந்த சாண்டல்ஸை பற்றி மறந்தே போனாள். ஐயோ கடவுளே! ஒரு நாள் காலையில் ஹரிஷ் காய்கறிகளை வாங்குவதற்காக வெளியே சென்றிருந்தான். அப்போது வேக வேகமாக கிளம்பிய சந்தனா கோபமாக ஹாலுக்கு வந்து கத்த ஆரம்பித்தாள். அம்மா, ஹரிஷ் எங்க? எனக்கு எப்ப தேவையோ அப்ப இருக்க மாட்டான். நான் இன்னைக்கு அவனை ஆபீஸ் கூட்டிட்டு போகணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அந்த மகாராஜா வீட்லயே இல்ல. ஆனால் சந்தனா ஹரிஷை பற்றி பேசிக் கொண்டிருக்கும் போதே அங்கு வந்தான் ஹரிஷ். இவனெல்லாம் ஆபீஸ் கூட்டிட்டு போறது ரொம்ப முக்கியமா? நீ சும்மா இருமா. ஹரிஷ், எங்க போய் தொலைஞ்ச? நல்லா கேட்டுக்கோ, நான் உனக்கு கடைசியா ஒரு வாய்ப்பு தரேன். இனிமே என் கூட கிளம்பி என் ஆபீஸ்க்கு வந்து ஏதாவது ஒரு வேலை செய். இப்படியே வீட்ல வேலை செஞ்சு ஓபி அடிக்காத. போய் சீக்கிரம் ரெடி ஆயிட்டு வா. உன்னால எனக்கும் லேட் ஆகுது. ஒரு 2 நிமிஷம் சந்தனா, ரெடி ஆயிட்டு வந்துடுறேன். கல்யாணம் ஆகி 2 வருஷத்துல இப்பதான் என்ன முதல்ல வெளியே கூப்பிடுறான். என்னதான் அவளுக்கு என் மேல கோவம் இருந்தாலும் உள்ளுக்குள்ள கொஞ்சம் ஏதோ இருக்கு. இந்த சான்ஸை மிஸ் பண்ணிடக்கூடாது. எப்படியாவது இம்ப்ரெஸ் பண்ணிடணும். எஸ். ஹலோ பொண்டாட்டி, போலாமா? எல்லாத்தையும் எடுத்துட்டு வா.
மறந்துட்டேன். பேக் எடுத்துக்கிட்டியா? ம் ஓகே. ம். சிறிது நேரத்தில் சந்தனாவும் ஹரிஷும் சந்தனாவின் அலுவலகம் வந்தடைந்தனர். ஹலோ மிஸ்டர் ஆஃப்டர் வீட்டுக்காரா, நான் உன்னை பார்த்ததுக்காக ரொம்ப யோசிக்காத. எப்பவும் கிழிஞ்ச துணி அழுக்கு தாடின்னு திருவாளர் பிச்சைக்கார மாதிரி இருப்ப. ஆனா இன்னைக்கு கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கியேன்னு பார்த்தேன். அவ்வளவுதான். ஓவரா ஆசையை வளர்த்துக்காத. எல்லாத்தையும் எடுத்துட்டு உள்ள வந்து சேர. Hey princess, ஹாய். how are you? ம். ஆளையே பார்க்க முடியல. எங்க போன நீ? உன்னை பார்க்கறதுக்கு அப்பாயின்மெண்ட் கிடைக்கிறதே பெரிய விஷயமா இருக்கு. ஐயோ, அவ்வளோ சீனெல்லாம் இல்ல. வீட்ல கொஞ்சம் வேலை அதிகம், அவ்வளவுதான். ஓ ஓகே ஓகே. ம். By the way, I have something for you. ம். Surprise! வாவ். See what I got for you. சபியசாச்சி லெஹங்கா. தீபிகா படுகோனே அவ கல்யாணத்துக்கு கட்டின அதே பிராண்ட். உனக்காக ஸ்பெஷலா வாங்கிட்டு வந்தேன். இத நீ உன் கல்யாணத்துக்கு போட்டா சும்மா தெரிக்கும். வாவ். இது எனக்காக வாங்கிட்டு வந்தியா? This is so lovely. Thank you so much for the gift. இதுக்கெல்லாம் எதுக்கு தேங்க்ஸ் சொல்ற சந்தனா? உனக்காக நான் என்ன வேணா வாங்கி தருவேன். என் ஃப்ரெண்ட் மூலமா ஸ்பெஷலா ஆர்டர் பண்ணி வாங்கினேன். ஜஸ்ட் இது 20 lakhs தான் ஆச்சு. Oh my god. 20 லட்சமா? Thank you so much அசோக். இத மட்டும் கல்யாணத்துல போட்டேனா எல்லாரும் என்ன பத்தி தான் பேசுவாங்க. சந்தனா சப்யாசாச்சி லெஹங்கால அப்படியே செலிபிரிட்டி மாதிரி இருக்கான்னு. கரெக்டா சொன்ன. நீ ஒன்னும் எந்த செலிபிரிட்டிக்கும் குறைஞ்சவ இல்லையே. சந்தனா, ம். இந்த லெஹங்கா டூப்ளிகேட், ஒரிஜினல் இல்ல. ஹேய், வாய மூடுறா. பெரிய இவனாடா நீ? ஒரு பிராண்டட் ஷர்ட் கூட வாங்கி போட துப்பு இல்ல உனக்கு? இது டூப்ளிகேட்டா? சபியசாச்சிங்கிற பேரை கேட்டிருக்கியா முதல்ல? இந்த லெஹங்கா பிராண்டட் இல்லையா? How dare you dirty burger? அசோக் மேலும் எதுவும் செய்வதற்கு முன்னர் அவனை தடுத்த ஹரிஷ். ஒரிஜினல்ல சில்க் யூஸ் பண்ணுவாங்க. இது என்ன கர்ம ஃபேப்ரிக்? சீப்பா. ஒரிஜினல் டிசைன் வேற மாதிரி இருக்கும். இது என்னது வேற மாதிரி இருக்கு? ஒரிஜினல் லோகோல கேபிட்டல் எஸ் இருக்கும். ஆனா இதுல என்ன இருக்கு? ஸ்மால் எஸ் இருக்கு. இந்த மாதிரி துணியெல்லாம் லோக்கல் மார்க்கெட்ல 500 ரூபாய்க்கு கிடைக்கும். ஹரிஷ் அவ்வாறு சொன்னதும் சந்தனாவும் அந்த லோகோவை பார்த்து அது டூப்ளிகேட் என்பதை உறுதி செய்து கொண்டாள். அதை பார்த்து அசோக் என்ன செய்வதென்று தெரியாமல் திணறினான். என் ஃப்ரெண்ட் தான் ஐ திங்க் பை மிஸ்டேக் தப்பா அனுப்பியிருப்பான். நான் உனக்காக ஒரிஜினலே ஆர்டர் பண்றேன். சந்தனா, நான் உனக்கு டூப்ளிகேட் எதுக்கு கொடுக்க போறேன் சொல்லு? ஐ மீன் ஓ ஐ ஜஸ்ட் காட் அ கால். ஒரு நிமிஷம் வந்துடுறேன். ஹலோ. ஓகே ஓகே. டேய், இந்நேரம் கிழிஞ்சிருக்கும். கரெக்டான டைம்ல கால் பண்ண. சரி வை. சந்தனா, இது வரைக்கும் நான் உனக்கு எந்த அட்வைஸும் பண்ணது கிடையாது. ஆனா இப்ப சொல்றேன், இந்த அசோக் உனக்கு டூப்ளிகேட் கிஃப்டை கொடுத்து மேனிப்புலேட் பண்ண ட்ரை பண்றான். அவனை தயவு செஞ்சு நம்பாத. உனக்காக ஒரு நாள் கண்டிப்பா ஒரிஜினல் லெஹங்காவை நான் கிஃப்ட் பண்றேன். அதுக்காக நான் எவ்வளவு வேணா ஹார்ட் ஒர்க் பண்ணி நான் வாங்கி தரேன். ஹரிஷ் தனது மனதில் தேக்கி வைத்திருந்ததை எல்லாம் சந்தனாவிடம் கொட்டிவிட்டு அவளது பதிலுக்கு காத்திருக்காமல் அங்கிருந்து வேக வேகமாக கிளம்பிச் சென்றான். கல்யாணம் ஆகி 2 வருஷத்துல இந்த மாதிரி இவன் கோவப்பட்டு நான் பார்த்ததே இல்ல. நான் அவன் கூட நிறைய சண்டை போட்டிருக்கேன். அசோக் மாதிரி ஆளுங்க கிட்ட நான் ஏமாந்துட கூடாதுன்னு எதை பத்தியும் கவலைப்படாம எனக்காக பேசிட்டு போறான். ஃபர்ஸ்ட் டைம் செக்யூர்டா ஃபீல் பண்ண வைக்கிறான். ஒருவேளை நான் தான் இவனை பத்தி புரிஞ்சுக்காம என்கிட்ட இருந்து ரொம்ப தள்ளி வச்சிருக்கேனா? எக்ஸ்கியூஸ் மீ மேடம். என்ன இது முட்டாள்தனமான திங்கிங்? அசோக் என் பிசினஸ் பார்ட்னர். அது மட்டும் இல்லாம பெரிய பணக்காரன். பிசினஸ் வேர்ல்டுல கிங். நம்ம கம்பெனில இன்வெஸ்டர் வேற. ஹரிஷ் சொன்னதை கேட்டு அசோக் பார்ட்னர்ஷிப்ல இருந்து போயிட்டா என்ன ஆகும்? ஹரிஷ்காக இத்தனை வருஷமா கஷ்டப்பட்டதை என்னால வீணடிக்க முடியாது. இந்த கம்பெனிக்கு ஹரிஷை விட அசோக் தான் முக்கியம். தேங்க்யூ மேடம். ஹரிஷ், உனக்கு என்ன பைத்தியமா? என்ன நினைச்சிட்டு இருக்க? எனக்கு அட்வைஸ் பண்ற அளவுக்கு பெரிய ஆளாயிட்டியா? அவ்ளோ தைரியம் வந்துருச்சா? ஏதோ ஒரு நாள் கொஞ்சம் இடம் கொடுத்து ஆபீஸ்க்கு கூட்டிட்டு வந்தா இவ்ளோ ப்ராப்ளம் கிரியேட் பண்ணிருக்க. உன்னை ஆபீஸ்க்கு கூட்டிட்டு வந்து பெரிய தப்பு பண்ணிட்ட. சந்தனாவின் பேச்சிற்கு எந்த பதிலும் பேசாமல் அமைதியாக இருந்தான் ஹரிஷ். அப்போது காஃபி மகுடன் கோபமாக நின்று கொண்டிருந்த அசோக், டேய் பிச்சைக்காரா, இங்க வாடா. ஏண்டா பெரிய இவனடா நீ? இங்க பாருடா,
சொல்றத நல்லா கேட்டுக்கடா. நான் இருக்கிறப்பவே என் கிஃப்ட பத்தி பேசுற அளவுக்கு உனக்கு தைரியமா? உன் மூஞ்சிய பார்த்தா அந்த டூப்ளிகேட்டை கூட வாங்க வக்கு இல்லாதவன் மாதிரி இருக்க. நீ என்ன சொல்றியா? டேய், உன் லெவல் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு பேச. பிச்சைக்கார நாய், நீ என்ன எதிர்த்து பேசுறியா? இங்கிருந்து வெளியே போடா என்று கூறி அசோக் அனைவரின் முன்னிலையிலும் தன்னை அசிங்கப்படுத்தியதை ஹரிஷுக்கு மிகுந்த கோபத்தை வரவழைத்தது. மற்றவர்கள் தனது அமைதியை அடிமைத்தனம் என்று இனியும் நினைக்க கூடாது என்று பதிலடி கொடுக்க முடிவு செய்தான் ஹரிஷ். அதனால் இவ்வளவு நாள் அடக்கி வைத்திருந்த கோபத்தை எல்லாம் இப்போது வெளிக்காட்ட ஆரம்பித்தான். அசோக்கின் கைகளை முறுக்கிய ஹரிஷ், ஃபர்ஸ்ட் விஷயம், உன் முன்னாடி நின்னுட்டு இருக்கால, அவ என் பொண்டாட்டிடா. அவகிட்ட இருந்து நீ எவ்வளவு தள்ளி இருக்கியோ அவ்வளவு நல்லது உனக்கு. ரெண்டாவது, என் பொண்டாட்டிக்கு நீ எல்லாம் கிஃப்ட் வாங்கி தர வேண்டிய அவசியம் இல்லை. அவளுக்கு நான் வாங்கி தருவேன்டா. கடைசியா, ஒரிஜினல் வாங்கி தர துப்பு இல்லைனா கொஞ்சம் மூடிட்டு இரு. அர்த்தமாயிருந்தா ராஜா? தனது கோபத்தை மொத்தமும் கொட்டிவிட்டு அலுவலகத்தை விட்டு வெளியே வந்த பிறகு ஹரிஷின் மனம் மிகவும் லேசானது. அப்போது திடீரென்று அவனது மொபைலுக்கு ஒரு கால் வந்தது. அதை அட்டன் செய்தான் ஹரிஷ். உங்க கால்க்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் சார். இன்னைக்கு ஈவினிங் ஒரு ஸ்பெஷல் பர்சனோட மீட்டிங் செட் பண்ணிருக்கேன். அட்ரஸ் உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணிருக்கேன். நீங்க கொஞ்சம் யோசிச்சு பார்த்து இந்த தடவை மீட் பண்ணி பாருங்க. அப்புறம் இது 250 கோடி டீல் சார். நீங்க இந்த டீலை ஃபைனல் பண்ணாதான் நாம அந்த ப்ராஜெக்டை எடுத்துக்க முடியும் சார். ப்ளீஸ் சார். எனக்கு யாரை மீட் பண்றத பத்தியும் எப்பவும் எந்த பிரச்சனையும் இருந்ததே இல்லை, புரியுதா? ஆனா நீங்க எனக்கு 2 கண்டிஷன்ஸுக்கு ஓகே சொல்லணும். ஒன்னு, சப்யசாச்சி பிராண்ட்ல இமீடியட்டா ஒரு லெஹங்கா வேணும். அதோட காஸ்ட் மினிமம் 1 கோடியாவது இருக்கணும். ரெண்டாவது, அது என்ன நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்றேன். அதுவும் ரொம்ப முக்கியம். இந்த 2 விஷயத்தையும் அர்ஜென்ட்டா செஞ்சு முடிச்சிருங்க. ஓகே? ஆட்டோ, போலாம். கோல்டன் பேர்ல் சொசைட்டி சிட்டியில் மட்டுமில்லாமல் இந்த மாநிலத்திலேயே மிகவும் லக்ஸரியான ரெசிடென்ஷியல் ஏரியாவாகும். ஆனால் ஹரிஷ் யாரை பார்க்க செல்கிறோம், எந்த மாதிரி இடத்துக்கு என்ற எந்த தகவலும் இன்றி வாட்ஸ்அப்பில் வந்த அந்த முகவரிக்கு லோக்கல் ஆட்டோவில் ஏறி சென்றான். அந்த ஏரியாவில் அந்த சிட்டியில் இருக்கும் பணக்காரர்கள் மட்டுமின்றி அண்டை மாநிலங்களில் உள்ள பணக்காரர்களின் வீடுகளும் உள்ளன. பெரிய பெரிய கோடீஸ்வரர்கள் அங்கு வந்து செல்வார்கள். அதனால் அங்கு ஒரு சாதாரண ஆட்டோவில் இருந்து இறங்கி அவனை கசங்கிய சட்டையுடனும் செருப்புடனும் உள்ளே செல்ல முயன்ற ஹரிஷை பார்த்த செக்யூரிட்டிகள் அவனை தடுத்தனர். தம்பி, நீ பாட்டுக்கு எங்க உள்ள போற? உள்ள ஒருத்தரை பார்க்க வந்திருக்கேன், இப்ப போகணும், கொஞ்சம் வழி விடுங்க. ஹலோ, இப்படிதான் வரவன் போறவன் சொல்றான். உன்னை ஒரு தடவையாவது கண்ணாடியில பாத்திருக்கியா? செருப்பும் ஆளும் அவனும். தம்பி, இது கோல்டன் பேர்ல் சொசைட்டி. Hey, I'm so proud of you, Vaibhav. Forbes top richest man in Indiaல ஒருத்தனா வந்திருக்க. அது மட்டும் இல்லாம ரியல் எஸ்டேட்லயும் நம்பர் 1 இருக்க. இந்தியாவோட ஒன் ஆஃப் தி ரிச்சஸ்ட் சொசைட்டியான கோல்டன் பேல் சொசைட்டியோட ஓனர் நீ. இந்த ஸ்டேட்ல இருக்கிற பெரிய பெரிய பில்டிங்ஸ், மால்ஸுக்கு ஒன் அண்ட் ஒன்லி ஓனர் நீ. இதெல்லாம் பாக்குறப்போ அப்பப்போ எனக்கே உன் மேல பொறாம வருதுடா. பெரிய பெரிய ஆளுங்க பெரிய பெரிய காருங்கள்ல இங்க வருவாங்க. ஆனா நீ அந்த கார் டிரைவர் மாதிரி கூட இல்லடா. பாரு, உன்ன மாதிரி நிறைய பேரை பார்த்தாச்சே. ஒழுங்கா இடத்த காலி பண்ணி போ என்று சொல்லி ஹரிஷை தள்ளிவிட ஹரிஷ் கீழே விழுவதற்கும் சடன் பிரேக் போட்டு வைபவின் கார் நிற்பதற்கும் சரியாக இருந்தது. என்ன நடக்குது இங்க? அதுவும் என் சொசைட்டி கேட் முன்னாடி. யாராவது பார்த்தா நம்ம சொசைட்டியோட ரெப்யூட்டேஷன் என்ன ஆகும் தெரியாதா? பாருங்க சார், எவ்வளவு சொல்லி இந்த பிச்சைக்காரன் உள்ள போன அடம் பிடிக்கிறான். அதனாலதான் சார் தள்ளி விட்டேன். சார், ஹரிஷ் சார், நீங்களா? சாரி சார், நான் உங்களை சரியா பார்க்கல. நீங்க வரீங்கன்னு சொல்லியிருந்தா நானே உங்களை ரிசீவ் பண்ண வந்திருப்பேனே சார். டேய் வெஸ்ட் ஃபெலோ, சார் இவர் யாருன்னு தெரியுமாடா? இல்ல சார். உன்னால ஹரிஷ் சார் கிட்ட எனக்கு தான் கெட்ட பேரு. இப்பவே உன்னை வேலையை விட்டு தூக்குறேன். சார் இருங்க, இதுல அவர் மேல எந்த தப்பு இல்ல. என்ன மாதிரி பார்க்க பிச்சைக்கார மாதிரி இருந்தா யாரா இருந்தாலும் அப்படிதானே பண்ணுவாங்க. சார், நீங்க ஏன் சார் இப்படி இருக்கீங்க? உங்களை பார்த்து 4 வருஷம் ஆச்சு சார். அப்ப எப்படி இருப்பீங்க? ஆனா இப்போ மிஸ்டர் வைபவ், அதை பத்தியெல்லாம் சொல்ல இப்ப எனக்கு நேரம் இல்லை. அதெல்லாம் நேரம் வரப்போ சொல்றேன். நான் இப்போ உள்ள போகணும். ஒரு அர்ஜென்ட் மீட்டிங் ஒன்று இருக்கு. நான் உங்களை மறுபடியும் வந்து பார்க்குறேன் என்று கூறிவிட்டு ஹரிஷ் உள்ளே சென்றான். அவ்வளவு பெரிய பணக்கார முதலாளியே அந்த பிச்சைக்காரன் போல் இருப்பவனிடம் அவ்வளவு பவ்யமாக நடந்து கொண்டதை பார்த்த அந்த செக்யூரிட்டி மிரண்டு போய் நின்றார். அவ்வளவு பெரிய பணக்காரன் ஏன் ஹரிஷை சார் என்று அழைக்க வேண்டும்? ஒருவேளை அவன் மிகப்பெரிய பணக்காரனா? அப்படி என்றால் ஏன் இவ்வாறு நடிக்க வேண்டும் என்று அந்த செக்யூரிட்டிகள் தங்களுக்குள் பேசிக் கொண்டனர். ஹரிஷ் உள்ளே நடந்து சென்ற அந்த சொசைட்டியின் கிளப் ஹவுஸை அடைந்தான். அப்போது அங்கு கோட் சூட் அணிந்த பெரிய மனிதர்கள் இருந்தனர். அவர்களை பார்த்த ஹரிஷ் அங்கு வெளியே வந்து ஒரு செடியின் மறைவில் அமர்ந்து யாருக்கோ கோபமாக கால் செய்தான்.
இவங்களோட தான் மீட்டிங் அரேஞ்ச் பண்ணிருக்கீங்கன்னு ஏன் முன்னாடியே சொல்லல? இவங்க கூட எவ்வளவு பெரிய டீலா இருந்தாலும் பரவாயில்ல, நான் செய்ய முடியாது. யார் அந்த பெரிய ஆட்கள்? அவர்களை பார்த்து ஏன் தனது முகத்தை மறைத்துக் கொண்டு அங்கிருந்து சென்றான்? அவ்வளவு பெரிய டீலை வேண்டாம் என்று சொல்லும் அளவிற்கு ஹரிஷின் வாழ்வில் இதற்கு முன் நடந்த சம்பவங்கள் என்ன? ஹரிஷ் மிக பெரும் பணக்காரன் என்றால் ஏன் வீட்டோடு மாப்பிள்ளையாக அசிங்கப்பட வேண்டும்? இந்த மாநிலத்திலேயே மிகப்பெரிய பணக்கார குடும்பத்தில் பிறந்த ஹரிஷ் சந்தனாவுடனான நிச்சயதார்த்தம் நடைபெற்ற அன்று தான் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் செய்திருந்த கம்பெனியின் ஷேர் வேல்யூ சரிந்ததால் அவனுடைய தாத்தா ஹரிஷை வீட்டை விட்டு துரத்தி விட்டார். தனது மொத்த பணத்தையும் இழந்தவன் தனது மாமியாரின் வீட்டில் பெருத்த அவமானத்துடன் வேலைக்காரனை போன்று வாழ்ந்து வருகிறான். ஒரு தவறான கணிப்பினால் சந்தனாவின் கம்பெனிக்கு நஷ்டம் ஏற்பட்டு அவளுக்கு 40 கோடி ரூபாய் அவசரமாக தேவைப்படுகிறது. இந்த சூழ்நிலையை பயன்படுத்தி அசோக் சந்தனாவை தனது பணத்திமிரை காட்டி விலையுயர்ந்த பரிசினை கொடுத்து கவர முயற்சிக்கிறான். ஹரிஷையும் அவமானப்படுத்துகிறான். அது டூப்ளிகேட் என்பதை கண்டுபிடித்த ஹரிஷ் தன் மனைவி சந்தனாவிடம் எவ்வளவு விலையுயர்ந்ததாக இருப்பினும் ஒரிஜினல் சபியாசாச்சி லெஹங்காவை வாங்கித் தருவதாய் உறுதியளிக்கிறான். இப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலையில் அவன் இன்வெஸ்ட் செய்த பணத்தின் ஷேர் வேல்யூ கணக்கில் அடங்காமல் அதிகரித்திருப்பதாக பேங்கிலிருந்து தகவல் வருகிறது. அதை தெரிந்து கொண்டு 2 ஆண்டுகளுக்கு முன்பாக அவனை வீட்டை விட்டு துரத்திய தாத்தாவிடமிருந்து கால் வருகிறது. நீ என்னோட பேசுவேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் என்று ஒரு வயதானவரின் கம்பீர குரல் அந்த பக்கம் கேட்டது. ஹாய் தாத்தா, சும்மா ஃபார்மாலிட்டிக்கு எதையாவது பேசி டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். நம்ம ராஜேஸ்வரன் ஃபேமிலியோட பிரச்சனையை தீர்க்க என்கிட்ட இருக்கிற பணத்தை வச்சு ஹெல்ப் பண்ண முடியுமான்னு கேட்கறதுக்கு தானே கூப்பிட்டீங்க. ஆனா அதுக்கு என்கிட்ட 2 கண்டிஷன்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட், இன்னைக்கு ஈவினிங் 6 o'clock ஒரிஜினல் சபியாசாச்சி லெஹங்கா என் கையில இருக்கணும். செகண்ட், நான் சொல்ற அசோக்குங்கிற ஒருத்தரோட பிசினஸை உருத்தெரியாம அழிக்கணும். இந்த வேலையை முடிச்சுட்டு சொல்லுங்க, மேற்கொண்டு பேசிக்கலாம் என்று சொல்லி காலை கட் செய்கிறான் ஹரிஷ். தாத்தாவுடன் பேசிவிட்டு போனை வைத்தவன், இனிமே தான் இந்த ஹரிஷோட ஆட்டம் ஆரம்பம், வேடிக்கையே இதுக்கு அப்புறம் தான் கண்ணா இருக்கு என்று தனக்குள் நினைத்துக் கொள்கிறான். அப்போது சந்தனாவிடமிருந்து கால் வருகிறது. அவன் அதனை அட்டன் செய்தவுடன், இன்னைக்கு நைட் எங்க ஃபேமிலியோட கெட் டுகெதர் இருக்கிறத உனக்கு ஞாபகப்படுத்தலாம் தான் கால் பண்ணேன். அப்புறம் அந்த பார்ட்டிக்கு போட்டுட்டு வர ஏதாவது நல்லதா புது ட்ரெஸ் எடுத்துக்கோ. ஏன்னா என்னோட ஃபேமிலி பத்தி உனக்கே நல்லா தெரியும். அவங்க எல்லாரும் ரொம்ப ஜட்ஜ்மெண்டல் டைப். ஏற்கனவே என் கம்பெனி கொஞ்சம் மோசமா போயிட்டு இருக்கிறதால அவங்க கிட்ட இருந்து நிறைய ப்ரெஷர் வந்துட்டு இருக்கு. இதுக்கு நடுவில் நீ அவங்க முன்னாடி ஒரு நல்ல இம்ப்ரெஷன் கிரியேட் பண்ணினா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் என்று கூறினாள். அதை கேட்டு சிரித்து கொண்டே, ஷூர் சந்தனா, எனிதிங் ஃபார் யூ. நீ வேணா பாரு, இன்னைக்கு நைட் நீயும் உன் ஃபேமிலியும் ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ண போறீங்க. ஐ லவ் யூ சந்தனா என்று பதில் கூறிவிட்டு காலை கட் செய்தான். அவ்வளவு நேரம் கேட்டின் முன் தன்னுடைய பைக்கிலேயே உட்கார்ந்திருந்த ஹரிஷ் நீண்ட நாட்களுக்கு பிறகு அவனுடைய சொந்த பங்களாவை பார்க்கிறான். த கிங் இஸ் பேக் டு ராஜேஸ்வரன் பேலஸ் என்று தனக்குள்ளே சொல்லிக் கொள்கிறான். சில நிமிடங்களுக்கு பிறகு அவனுடைய பேலஸில் தன் தாத்தா பயன்படுத்தும் அறையில் வந்து அமர்கிறான். தன் சிறு வயது முதலே பார்த்ததும் நடுங்கும் ஒரு உருவம் அவன் கண்முன் நின்றது. அது வேறு யாரும் இல்லை, ஹரிஷின் சித்தப்பா ஆனந்த். அவரை பார்த்ததும் அவனின் மைண்ட் வாய்ஸ், எப்பவுமே அவரை பார்த்து நாம பயந்து நடுக்குவோம், இன்னைக்கு நம்மளை பார்த்து அவர் சாந்தமான முகத்துடன் எந்திரிச்சு நிற்கிறாரு. இதுவும் நல்லா தான் இருக்கு. ஸோ த பால் இஸ் இன் யுவர் கோர்ட் என்று தனக்குத்தானே சொல்லிக்கொண்டே சிறு புன்னகையுடன் அமர்ந்திருக்கிறான். அப்போது, வா ஹரிஷ், எப்படி இருக்க என்று முதன்முறையாக அவன் முன்னே வந்து மென்மையான அணைப்புடன் வரவேற்றார் ஆனந்த். ஆனால் அவனும் எந்த ரியாக்ஷனும் இல்லாமல் அமைதியாக அமர்ந்திருக்கிறான். உன் தாத்தாவுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால அவருக்கு பதிலாக என்ன அனுப்பி வச்சிருக்காரு என்று அவனிடம் சொல்லிவிட்டு மேலும் ஆனந்த் தொடர்ந்தார். உன்னை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். இந்த கொஞ்சம் வருஷத்துல ஆளே மாறி போயிட்ட, ஆனா ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்க. அந்த ஃப்ரீடமான லைஃபை நீ என்ஜாய் பண்ணிருப்ப போல என்று கேட்க அவரை முறைத்து பார்த்தான். ஓ, என்னை வீட்டை விட்டு துரத்தி அனுப்புனது உங்களுக்கு ஃப்ரீடமா லைஃபை என்ஜாய் பண்ணின மாதிரி தெரியுதா என்று கிண்டலாக கேட்டான். இல்ல ஹரிஷ், நான் அந்த மீனிங்ல சொல்லல. அப்புறம் அன்னைக்கு தாத்தா அப்படி சொல்லுவார்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. நடந்ததை பத்தி பேசுறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை என்று சித்தப்பா சொல்ல, ஓகே, டைரக்டா பிசினஸ் பத்தி பேசலாமா? நம்ம ராஜேஸ்வரன் ஃபேமிலி பிசினஸை காப்பாற்ற எவ்வளோ பணம் வேணும் என்கிறான் ஹரிஷ். இல்ல, அது அவ்வளோ பெரிய அமௌண்ட் இல்லை என்று ஆனந்த் வார்த்தைகளை விழுங்க, சித்தப்பா, நம்ம ஃபேமிலி பிசினஸ் திவால் ஆகிற நிலைமையில இல்லைன்னா நீங்க என்னை மதிச்சு கூப்பிட்டுருக்க மாட்டீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். ஸோ உங்களோட டிக்ஷனரியில அந்த சின்ன அமௌண்ட் எவ்வளோன்னு சொல்லுங்க என்று கேட்டான். அதற்கு ஆனந்த் 8000 கோடி என்று தயக்கத்துடன் கூறினார். ஓ, 8000 கோடி, அது பெரிய அமௌண்ட் இல்லையா சித்தப்பா?
நான் போயும் ஒரு சின்ன அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணி லாஸ் பண்ணதுக்கு என்னை வீட்டை விட்டு துரத்திட்டீங்க. அது ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் என்று சிரித்துக்கொண்டே கேட்டான் ஹரிஷ். ஆமா, நாங்க தப்புன்னு நினைச்ச உன்னோட இன்வெஸ்ட்மெண்ட் தான் இன்னைக்கு எங்களை காப்பாத்தும்னு எதிர்பார்க்கல. அப்புறம் நீ போட்ட கண்டிஷன்ஸ் எல்லாம் முடிக்க சொல்லி நான் ஏற்கனவே என்னோட ஆளுங்க கிட்ட சொல்லிட்டேன் என்று உறுதியுடன் சொல்கிறார் ஆனந்த். மேலும் உன்னோட ஸ்டாக்ஸோட வேல்யூவை செக் பண்ணி பார்த்தியா? பென்குயின் கம்பெனியில் நீ இன்வெஸ்ட் பண்ணி வாங்கின 20% ஸ்டாக்கோட வேல்யூவே இன்னைக்கு 9,300 crores. இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்கிற இந்த நிமிஷத்தில் கூட வேல்யூ அதிகமாயிட்டே இருக்கு. இந்த விஷயம் மற்றவங்களுக்கு வேணும்னா தெரியாமல் இருக்கலாம், எனக்கும் உங்கள் தாத்தாவுக்கும் நல்லாவே தெரியும். இதுக்கு மேலே என்னால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது ஹரிஷ். ராஜேஸ்வரன் குடும்பத்தில் நீயும் ஒரு ஆளுங்கிறத மறந்துடாத. நம்ம ஃபேமிலியை பாதுகாக்க வேண்டிய கடமை உனக்கும் இருக்கு, அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோ என்று ஆனந்த் சொல்ல, அவர் சொன்ன தொகையை கேட்டதும் ஹரிஷ் தன்னுடைய ஹார்ட் வெளியே வந்து விழுந்ததைப் போல் உணர்ந்தான். எனது என்கிட்ட 9,000 கோடிகளுக்கு மேல இருக்கா? நேத்து காலையில வரைக்கும் என்கிட்ட மொத்தமா 5,000 rupees கூட இல்லை. இதை வச்சு என்னால எவ்வளவு பெரிய சாம்ராஜ்யத்தை வேணாலும் உருவாக்க முடியும் என்று நினைத்தபடி அவனுடைய சித்தப்பாவை நேராக பார்த்தான். அவர், இதுக்காக நீ என்ன கேட்டாலும் நாங்க செய்ய தயாரா இருக்கோம் என்று கூறினார். அப்புறம் சித்தப்பா, ஐ எம் மேரிட். அது உங்களுக்கு தெரியுமா? நீங்க என்னை வீட்டை விட்டு அனுப்ப முடிவு பண்ண அதே நாள்ல தான் எனக்கு என்கேஜ்மெண்ட் ஆச்சு. நான் இப்ப வேற ஒரு குடும்பத்தோட மருமகன். அப்படி இருக்கும்போது நான் ஏன் என்னோட விசுவாசத்தை அவங்கள விட்டுட்டு உங்ககிட்ட காட்டணும் என்று ஆவேசமாக கேட்டவன், இவ்வளவு நாள் நான் உயிரோட இருக்கனா செத்துட்டனான்னு கூட நீங்க யாரும் கவலைப்படல, அப்புறம் நான் மட்டும் ஏன் உங்களுக்காக கவலைப்படணும் என்று கேட்டான் ஹரிஷ். சில நொடிகள் மௌனமாக இருந்த ஆனந்த், இந்த ஹெல்ப்பை நீ சும்மா பண்ண வேண்டாம், அதுக்கு பதிலா உன்னோட தனி சாம்ராஜ்யத்தை உருவாக்க நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா உன்னை நம்ம தியானா மீடியா கம்பெனியோட பிரசிடென்ட்டா அப்பாயிண்ட் பண்றேன். எல்லா ஃபார்மாலிட்டிஸையும் முடிக்க எனக்கு ஒரு நாள் தேவைப்படும். ஸோ நாளைக்கு இதே நேரத்தில் உன்கிட்ட ஒரு சொந்த கம்பெனி இருக்கும் என்று நம்பிக்கையுடன் கூறினார். அப்போது சித்தப்பாவை பார்த்து சிரித்தவன், தியானா மீடியா நம்ம அக்கல ஆண்டியோட தானே? உங்களோட நன்மைக்காக மற்றவங்களோட பொருளை தூக்கி கொடுக்கறது உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்குல்ல என்று கேட்டான். அப்படி இல்லை ஹரிஷ், உங்க ஆண்டியே நம்ம ஃபேமிலியை காப்பாற்றுறதுக்காக அவங்களா முன் வந்து சொன்ன விஷயம் தான் இது. தியானா மீடியா நம்ம ஃபேமிலி பிஸ்னஸ்லேயே அதிகமான ப்ராஃபிட் இருக்கிற கம்பெனி. அது மட்டும் இல்லாமல் நம்ம நாட்டிலேயே ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான என்டர்டைன்மெண்ட் கம்பெனியும் கூட. இனி அது மொத்தமாக உனக்கு சொந்தமானதாக இருக்கும். அந்த கம்பெனியில் டாப் மோஸ்ட் செலிபிரிட்டிஸ் எத்தனை பேர் ப்ரோக்ராமுக்காக அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்காங்க தெரியுமா என்று அவனை பார்த்து கேட்க, சிறிது யோசித்து விட்டு ஹரிஷ், சரி சித்தப்பா, இந்த டீலை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். என்னோட பணத்தை கொடுத்து இந்த குடும்பத்தை காப்பாற்றலான்னு முடிவு பண்ணிட்டேன். இப்போவாது பணத்தை விட குடும்பம் தான் முக்கியம் என்பது உங்க எல்லாருக்கும் புரியும்னு நம்புறேன் என்று அழுத்தமாக கூறினான். ஹரிஷ், ரொம்ப தேங்க்ஸ் ஹரிஷ் என்று மனதார நன்றி கூறினார் ஆனந்த். நான் உருவாக்க போற என்னோட சொந்த சாம்ராஜ்யத்துக்கு இந்த தியானா என்டர்டைன்மெண்ட் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா இருக்கும் என்று நினைத்துக்கொண்டு, ஓகே சித்தப்பா, எனக்கு முக்கியமான வேலை இருக்கு, அதனால நான் இப்போ அவசரமா கிளம்பி ஆகணும். வில் மீட் யூ டுமாரோ என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து கிளம்புகிறான் ஹரிஷ். அவர்கள் குடும்பத்திற்கு சொந்தமான அந்த பேலஸிலிருந்து வெளியே வந்து வாட்சை பார்த்தவன், அச்சச்சோ, எங்க காலேஜ் ரீயூனியனுக்கு போறதுக்கு டைம் ஆயிடுச்சு என்று நினைத்தவாறு பைக்கை எடுத்துக்கொண்டு அவசரமாக கிளம்புகிறான். நாங்கள் டிகிரி கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் எல்லாரும் மீட் பண்ண போறோம். பல வருஷங்களுக்கு அப்புறமா எல்லாரையும் மீட் பண்ண போறது ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்கு. பார்ட்டிக்கு போறதுக்கு முன்னாடி வீட்டில் போய் ட்ரெஸ் மாத்திட்டு போயிடுவோம் என்று நினைத்தபடி வீட்டுக்கு செல்லும் பாதைக்கு வண்டியை திருப்பினான். அதே நேரத்தில் தன்னுடைய ஆபீஸில் இருந்த சந்தனா காரிடாரில் நடந்து செல்லும் போது அவளுடைய ஆபீஸ் மேட்ஸ் சிரித்துக் கொண்டிருப்பதை கண்டாள். அவர்கள் ஹரிஷை கிண்டல் செய்து சிரித்துக் கொண்டிருக்கிறார்கள். நம்ம சந்தனா மேடத்துக்கு வசதியே இல்லாத ஹரிஷ் எப்படி ஹஸ்பண்டா கிடைச்சாரு என்று ஒருத்தி கேள்வி எழுப்ப, அதற்குள் அங்கு இன்னொருவள், அதை விட பெரிய காமெடி என்ன தெரியுமா, அவர் இன்னைக்கு நைட் ஒரிஜினல் சப்யாசாச்சி லெஹங்கா மேடம்க்கு பிரசன்ட் பண்றதா ப்ராமிஸ் பண்ணிருக்காரு. ஐயோ ஐயோ என்று சந்தனா நிற்பதை கூட கவனிக்காமல் அங்கிருந்த அனைவரும் மாற்றி மாற்றி ஹரிஷை கேலி செய்து சிரித்துக் கொண்டிருந்தனர். அப்பொழுது ஒரு பெண் சந்தனா நிற்பதை மற்றவர்களுக்கு சைகை காண்பிக்க எல்லோரும் பதற்றத்துடன் திரும்பி பார்த்தார்கள். அப்போது சந்தனா, குட் ஈவினிங் ஆல். உங்களுக்கு தெரியாத விஷயம் இன்னும் நிறைய இருக்குன்னு நினைக்கிறேன். ஒருத்தரை கேவலமா பேசுறதுக்கு முன்னாடி ரொம்ப கவனமா இருங்க. நான் எப்பவும் ஒரே மாதிரி சிரிச்சுக்கிட்டே இருக்க மாட்டேன், உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன் என்று அமைதியாக கூறினாலும் அவளுடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் கத்தியை போல் ஷார்ப்பாக வந்து விழுகின்றது. அனைவரும் அதிர்ச்சியில் உறைந்து நின்று கொண்டிருக்கின்றனர். உண்மையான ஹரிஷ் யார் என்பதை சந்தனா தெரிந்து கொள்ளப் போகிறாளா, அல்லது இன்று இரவு தன் மனைவிக்கு மிகவும் விலையுயர்ந்த சப்யாசாச்சி லெஹங்காவை வாங்கி கொடுத்து தன் மனத்தை காப்பாற்றிக் கொள்வானா? தன் ஆபீஸில் வேலை செய்பவர்களை எச்சரித்து வந்த சந்தனா தன் வாழ்க்கையை நினைத்து அப்படியே அழத் துவங்கினாள். ஹரிஷ் ஒன்றும் முட்டாள் இல்லைன்னு எனக்கு தெரியும், ஆனா
அது அவனுக்கு புரியுதானே தெரியல. என்ன ஆனாலும் சரி, அவனை நான் கைவிட்ட மாட்டேன் என்று தனக்குள் பேசி அழுது புலம்பி ஓய்கிறாள். அதே சமயம் வீட்டிற்குள் நுழைந்த ஹரிஷிடம் திலகா, உனக்கும் சந்தனாவுக்கும் கல்யாணம் ஆகி 2 வருஷம் ஆச்சு. இன்னும் ஒரு பேர பிள்ளையை எங்களால பார்க்க முடியல. உங்க ஃபேமிலியில ஏதாவது ஜெனடிக் பிரச்சனை இருக்கா என்று கேட்க அவன் மிகுந்த அவமானத்திற்கு உள்ளாகி முகம் மாறுகிறான். பெண், அப்படிலாம் எங்ககிட்ட எந்த குறையும் இல்லை என்று பதட்டமாக பதில் சொல்கிறான். உங்க ஃபேமிலியை பத்தி பெருசா ஒன்றும் எனக்கு தெரியாது. பின்ன நீ சொல்றதை மட்டும் வச்சு எப்படி நம்புறது? உன் ஃபேமிலியை வர சொல்லு, ஒரு மெடிக்கல் செக்அப் பண்ணி பார்த்துடலாம் என்று திலகா கட்டளையாய் சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, அவங்க எல்லாம் நல்லா தான் இருக்காங்க என்கிறான். திலகா, உங்க நல்லதுக்கு தான் சொல்றேன், பதிலுக்கு பதில் பேசாம சொன்னதை செய் என்றபடி கிளம்பிச் செல்கிறாள். பெண் சுதாரித்தவன் உடைகளை மாற்றிக்கொண்டு ஆடம்பரமான ஹோட்டலுக்கு தங்களது காலேஜ் ரீயூனியன் மீட்டிங்கிற்காக கிளம்புகிறான். தனது பைக்கில் ஹோட்டலை அடைய அங்கு ஒரு பென்ஸ் காரில் வந்து இறங்குகிறான் அவனது நண்பன் அஜய். இருவரும் ஒருவரை ஒருவர் குதூகலமாய் நலம் விசாரித்துக் கொண்டு உள்ளே செல்கின்றனர். அவர்கள் இருவரும் ஒன்றாக உள்ளே வருவதை அங்கிருந்தவர்கள் அனைவரும் ஆச்சரியத்துடன் பார்க்கின்றனர். அனைவரும் அஜயுடன் பேச ஆர்வம் காட்ட அஜயோ ஹரிஷை அறிமுகப்படுத்தி, ஹரிஷ் இப்ப ரொம்ப பெரிய ஆளா வளர்ந்துட்டான் என்கிறான். நண்பர்கள் அனைவரும் கிசுகிசுப்புடன், காலேஜ்லயே பெருசா ஹரிஷ் யார் கூடவும் சேர மாட்டான், இப்ப அஜய் மாதிரி ஒருத்தன் கூட சேர்ந்து வரான், நமக்கு தான் அவனை பத்தி சரியா தெரியலையோ என்று பேசிக்கொள்ள தன்னைத்தானே ஒரு முறை பார்த்து கொண்ட ஹரிஷ், இந்த மாதிரி சிம்பிளா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்தா நம்மளை குறைச்சலா தான் இடப்படுவாங்க என்று எண்ணிக்கொண்டவன் ஓரிடத்தில் செட்டில் ஆகிறான். தன்னுடைய கிளாஸ்மேட்டுகள் அனைவரையும் பார்த்து சந்தோஷம் அடைகிறான். அப்போது அந்த இடம் சிறிது சலசலப்புக்கு உள்ளாக அவர்கள் கல்லூரியின் பேரழகி ரித்திகா உள்ளே வருகிறாள். இப்போதும் அவள் அதே பேரழகுடன் இருக்க அனைவரும் ஆச்சரியத்துக்கு உள்ளாகின்றனர். ஹரிஷ் அவளிடம் ஹாய் சொல்ல போக முந்திக் கொள்கிறான் அஜய். அவனை கண்டு மகிழ்ந்த ரித்திகா, நீ இன்னும் மாறவே இல்லை என்க அஜய், அது ஒன்றும் தப்பு இல்லையே என கிண்டல் அடிக்கிறான். அழகாக சிரித்த ரித்திகா, நம்ம 2 பேரும் காலேஜில் டேட் பண்ணிட்டு இருந்தது மறந்து போச்சா என்று திருப்பி கலாய்க்கிறாள். சரி, இப்ப என்ன பண்ணிட்டு இருக்க என்று அஜய் கேட்க, ரித்திகா, நடக்கிறதுக்கு முன்னாடி சொல்லலாமா வேண்டாமான்னு தெரியல, எனிவே ஒரு பெரிய மீடியா கம்பெனியோட கான்ட்ராக்ட் சைன் பண்ண போறேன் என்கிறாள். ஹே, கங்க்ராச்சுலேஷன்ஸ் என்று அஜய் தன் வாழ்த்தை சொல்லி மகிழ்ச்சியை வெளிப்படுத்த கண்ணங்கள் சிவக்கிறாள் ரித்திகா. இவை அனைத்தையும் கவனித்துக் கொண்டிருந்த ஹரிஷின் அருகில் ஒரு பெண்கள் கூட்டம் அமர்கிறது. பெண்கள் ஒன்று சேர்ந்தாலே காசிப் தானே. அதில் ஒருத்தி, ரித்திகா ஒரு ஸ்டார் ஆக போறா, ராஜேஸ்வரன் குரூப்ஸை சேர்ந்த தியானா மீடியா கம்பெனில தான் அவ சைன் பண்ண போறா என்று கிசுகிசுக்க, அப்படின்னா அவ ரொம்ப பெரிய ஆளா வர போறான்னு அர்த்தம், இப்பவே அவகிட்ட ஆட்டோகிராஃப் வாங்கி வச்சுக்க போறேன் என்று பெருமையுடன் ஒருத்தி செல்ல மற்ற பெண்களும் அவளை தொடர்கின்றனர். அவர்கள் அனைவருக்கும் ஆட்டோகிராஃப் போட்டு கொடுத்து சந்தோஷமாக பேசிக் கொண்டிருக்கிறாள் ரித்திகா. இதை பார்த்த ஹரிஷ், ரித்திகாவோட அழகுக்கு ஏத்தவளை தான், சின்ன வயசுல இருந்து அவ ஆசைப்பட்ட மாதிரியே லட்சியத்தை அடைய போறதை நினைச்சு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஆனா நாளையில இருந்து நான் தான் அந்த கம்பெனியோட அபிஷியல் ஓனர், இந்த விஷயத்தை அவகிட்ட சொல்லி பேசலாமா? எப்படி நாங்க சேர்ந்து தான் ஒர்க் பண்ண போறோம், எதுக்கும் இப்போ அவகிட்ட சொன்னா சர்ப்ரைஸா இருக்கும் என்றவாறு யோசித்தவன் ரித்திகாவின் அருகில் இருந்த ஒரு சேரில் அமர, ரித்திகாவோ அவன் முகத்தை கூட பாராமல், சாரி, இங்க என் ஃப்ரெண்டு ஜெசிகா வருவா என்றவள். பின் அவனை பார்த்து, உன்கிட்ட இருந்து ஏதோ பேட் ஸ்மெல் அடிக்குத, ஐ ஃபீல் அன்கம்ஃபர்டபுள், ஸோ என் பக்கத்தில் உட்காராத என்று முகத்தில் அடித்த மாதிரி சொல்கிறாள். திகைத்தவன் பதிலுக்கு ஏதோ சொல்ல முயல, அதற்குள் அங்கிருந்த நண்பர்கள் கூட்டமும் அவனை பார்த்து கேவலமாக சிரிக்க, மிகுந்த அவமானத்திற்கு உள்ளாகி இருந்த மகிழ்ச்சியெல்லாம் வடிந்து கடுமையான கோபத்துக்கு ஆளாகிறான் ஹரிஷ். தனது மிகப்பெரிய நிறுவனத்தில் ஒரு வேலைக்காரியாய் அவள் சேரப்போவது தெரியாமல் தன்னை அனைவரும் கேலி செய்வது ஹரிஷை மேலும் கோபத்தின் உச்சிக்கு கொண்டு சென்றது. கூடிய சீக்கிரம் நான் ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தையே கட்டி எழுப்ப போறேன், நீங்க எல்லாம் என்ன பிரமிச்சு பார்க்க போற நாள் ரொம்ப தூரத்துல இல்ல என்றபடி மனதில் சபதம் ஏற்கிறான் ஹரிஷ். கூடிய சீக்கிரம் நான் ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தையே கட்டி எழுப்ப போறேன், நீங்க எல்லாம் என்ன பிரமிச்சு பார்க்க போற நாள் ரொம்ப தூரத்துல இல்ல என்றபடி மனதில் சபதமேற்றபடி அங்கிருந்து கிளம்ப முயல, அதற்குள் அங்கு வந்த அவனது நண்பன் நிக்கில் ஹரிஷை இழுத்துச் சென்று ஒரு ஓரத்தில் அமர்கிறார்கள். ரித்திகா மாதிரி பொண்ணுங்கெல்லாம் நம்ம ரெஞ்சுக்கு ஓவரா தெரியல, எதுக்கு தேவையில்லாம அவகிட்ட வம்பு என்று அட்வைஸ் பண்ண, அஜயுடன் பேசி சிரித்துக் கொண்டிருந்த ரித்திகாவை வெறுப்புடன் பார்த்து கடுப்பாகிறான் ஹரிஷ். அதற்குள் டிஜே பாடல்களை பிளே செய்ய ஆரம்பிக்க அனைவரும் பார்ட்டியில் திளைத்து ஆடத் துவங்க ரித்திகாவையும் ஆட அழைக்கின்றனர். முதலில் பிகு செய்து தயங்கிய ரித்திகா பின் அவர்களுடன் சேர்ந்து ஆட, அவளின் கவர்ச்சியான அந்த ஆட்டம் அனைத்து ஆண்களின் கண்களையும் மெய்மறக்கச் செய்கிறது. பார்ட்டி முடிந்து அனைவரும் கிளம்ப ஆரம்பிக்கின்றனர். அருகிலிருந்த நண்பர்கள் ரித்திகாவை டிராப் செய்ய காஸ்ட்லியான கார்களுடன் போட்டி போட, அவர்களை ஜஸ்ட் லைக் தட் ஒதுக்கி தள்ளிவிட்டு அவளது காரில் ஏறி கிளம்புகிறாள். ஒயிலாக காரில் சென்ற ரித்திகாவை கண்ட நிக்கில், உண்மையிலே ரித்திகா ரொம்ப அழகுதான்,
அவளுக்காக என்ன வேணா செய்யலான்னு தோணுது என்கிறான். அதை கேட்ட ஹரிஷ் புன்னகைக்க அதன் அர்த்தம் புரியாமல் முழிக்கிறான் நிக்கில். அழகா இருந்து மட்டும் என்ன பிரயோஜனம்? மனுஷங்களை மதிக்க தெரியலையே. ஆணவத்துல அந்த அழகு மறைஞ்சு போயிடுது என்று நினைத்த ஹரிஷிற்கு தன் மனைவி சந்தனாவின் ஞாபகம் வந்தது. சந்தனா எவ்வளவு அழகா இருந்தாலும் அவகிட்ட அதை பத்தின திமிர் கொஞ்சம் கூட இருக்காது என்று சந்தனாவின் நினைவில் மூழ்குகிறான். அதை உணர்ந்தவன் போல் சந்தனா அவனுக்கு போன் செய்ய, இப்பதான் நினைச்சோம் அதுக்குள்ள போன் பண்ணிட்டா என ஆச்சரியப்படுகிறான். இரவு ஃபேமிலி கெட் டுகெதரை ஞாபகப்படுத்திய சந்தனா தயாராகி இருக்குமாறு அவனை அறிவுறுத்துகிறாள். ஹரிஷ் தனது பைக்கில் கிளம்ப அவன் பைக்கை கண்டு அனைவரும் நக்கலாக கேலி பேசி சிரிக்கின்றனர். அதை கேட்ட ஹரிஷ் தனது கோபத்தை வேகத்தில் காட்டுகிறான். அதே நேரம் அலுவலகத்தில் சந்தனா தனது அறையிலிருந்து வெளியே வர அவளை எதிர்நோக்கி கிஃப்ட் பாக்ஸுடன் ஒருவன் வந்து, எங்க பாஸ் இந்த கிஃப்டை உங்ககிட்ட கொடுக்க சொன்னாரு என்று கொடுக்கிறான். அதை வாங்கியபடியே, யார் உங்க பாஸ் என்று கேட்க, சாரி மேடம், அதை சொல்ல எனக்கு உரிமை இல்லை என்று அமைதியாகிறான். அதற்குள் சந்தனாவின் உதவியாளர்கள் அவளை சூழ்ந்து கொண்டு கிஃப்டை திறந்து பார்க்க சொல்லி உற்சாகமூட்டி ஆர்வமாக சந்தனாவும் திறந்து பார்க்கிறாள். அதில் இருப்பது ட்ரீம் லவர்ஸ் நெக்லஸ். அது அவள் மிகவும் ஆசைப்பட்ட ஒன்று. ஆனால் இவ்வளவு காஸ்ட்லியான நெக்லஸை யார் வாங்கி அனுப்பியிருப்பாங்க என்று குழம்புகிறாள். ஒருவேளை அசோக்காக இருக்குமோ? அவன் மொத்த சொத்தை வித்து இதை வாங்கியிருப்பானோ என்று நினைத்த சந்தனாவிற்கு அவன் மேல் ஒரு சின்ன சாஃப்ட் கார்னர் உருவாகியது. ஃபேமிலி கெட் டுகெதருக்கு இந்த நெக்லஸை போட்டுட்டு போனா அங்க இருக்கிற எல்லார் கண்ணும் ஏமலதான் இருக்கும். அத்தனை பேரும் பொறாமையில துடிக்க போறாங்க என்று பெருமையாக தன்னை உணர்கிறாள் சந்தனா. என்னவாக உடையணிவது என்று குழம்பிய ஹரிஷ் ஒவ்வொரு கடையாக தேடி பார்த்தும் அவனை ஏதும் கவரவில்லை. பின் தன் சித்தப்பாவின் உதவியாளரை அழைத்து தன் நிலையை சொல்ல அவன் அரை மணி நேரத்தில் ஒரு சிம்பிளான ஆனால் அழகான தோற்றமுடைய ஒரு சூட்டை அனுப்பி வைக்கிறான். வீட்டிற்கு வந்த ஹரிஷ் நெக்லஸை அணிந்து கண்ணாடியில் தன்னை ரசித்துக் கொண்டிருந்த சந்தனாவை பார்க்கிறான். நம்ம கொடுத்த இந்த கிஃப்ட் சந்தனாவுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் போலயே. அவர் சங்கு கழுத்துக்கு நெக்லஸ் அவ்வளோ அழகா இருக்கு என்று நினைத்த ஹரிஷை கவனிக்கிறாள் சந்தனா. அதுவரை உற்சாகமாக உணர்ந்த அவளின் முகம் சாதாரணமாகிறது. ஹரிஷை கண்டுகொள்ளாதது போல் அவள் தனது உடைகளை தயார் செய்து கொண்டிருக்க அவள் ஏதோ தன் மேல் கோபமாக இருப்பதை உணர்ந்த ஹரிஷ், நான் உனக்காக பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கி மகாராணியாக்க போறேன். நாளிலிருந்து வேற ஒரு ஹரிஷை நீ பார்க்க போறேன் என்று மனதில் நினைத்தபடி அந்த அறையை விட்டு வெளியே வருகிறான். அவன் இன்னும் தயாராகாததை பார்த்த திலகா, இதான் உன் ட்ரெஸ்ஸா? சீக்கிரம் மாத்திட்டு கிளம்பி வா, 5 மினிட்ஸ்ல இங்கிருந்து கிளம்பணும் என்று கடுகடுக்க அறைக்கு சென்று உடையை மாற்றி வருகிறான் ஹரிஷ். அவனை கண்ட திலகா, பரவாயில்ல, நல்லாதான் இருக்க என்று சொல்ல சந்தனாவும் அவனை கவனிக்கிறாள். அவனின் தோற்றத்தைக் கண்டு அவள் இறுக்கம் மெல்ல தளர்ந்தாலும் அதை காட்டிக்கொள்ளாமல் கிளம்புகிறாள். ஹரிஷ் காரை ஓட்ட மூவரும் கெட் டுகெதர் நடக்கும் அந்த மாளிகைக்கு வந்து சேர்க்கின்றனர். அந்த பார்க்கிங் ஏரியா மட்டும் ஏதோ சொகுசு கார் கண்காட்சி போல் காட்சி அளிக்கிறது. அங்கு வந்திருந்த அனைவருக்கும் சந்தனாவையும் திலகாவையும் தெரிந்திருந்தாலும் பின்னால் வந்த ஹரிஷை பெரிதாக யாரும் கண்டுகொள்ளவில்லை. ஆனால் அவனை அறிந்திருந்த கசின் கார்த்தி அங்கிருந்தான். எங்கு ஹரிஷை கண்டாலும் அவனை கேலி செய்து ஓட்டாமல் அவனுக்கு தூக்கம் வராது. அதை போலவே இங்கு அவனை கண்டதும் முகமலர்ந்து வரவேற்கிறான். பின் வழக்கம் போல், இந்த ட்ரெஸ்ஸை எங்கேயோ பார்த்துருக்கேன். கார்ல வர வழியில பிளாட்ஃபார்ம்ல 100-200ன்னு வித்துட்டு இருந்தாங்க என்று சத்தமாக கிண்டலடிக்க அனைவரின் கண்களும் ஹரிஷின் மேல் கேவலமாக பாய்கிறது. அதை சந்தனாவும் உணர்கிறாள். உண்மையாக சொல்ல போனால் அவளின் குடும்ப நிகழ்வுகளுக்கு ஹரிஷை அழைத்து வருவதில் விருப்பமே இருந்ததில்லை. ஆனால் அவளுக்கு வேறு வழியும் இல்லை. ஏனெனில் குடும்ப நபர்கள் அனைவரும் கண்டிப்பாக கலந்து கொள்ள வேண்டிய நிகழ்வுகளில் இதுவும் ஒன்று. தொடர்ந்து கார்த்திக் சந்தனாவிடம் வந்து, ஹரிஷ் தான் ஏதாவது முட்டாள்தனமா செய்வான்னா? உனக்கு என்னாச்சு? நீ போட்டிருக்கிற ட்ரெஸ் என்ன 5000-6000 இருக்குமா? ஏன் இப்படி கேவலமா ட்ரெஸ் பண்ற? இங்க பாரு, நான் போட்டிருக்கிறது இந்தியாவிலேயே ஃபேமஸ் டிசைனர் ரெடி பண்ணி கொடுத்தது. வேலை என்ன தெரியுமா? 2 லட்சம் என்க அனைவரும் வாயை பிளந்து அவனை பார்க்கின்றனர். கூடவே ஹரிஷை கேவலமாக பார்க்கின்றனர். அவனின் உடல் மொழியும் பேச்சும் சந்தனாவை மிகவும் எரிச்சல் படுத்தியது. அவளின் நிலையை உணர்ந்த ஹரிஷின் முகம் கோபத்தில் சிவந்தது. ஆனால் ஹரிஷின் உண்மையான பலம் தெரியாத கார்த்திக்கிற்கு பாவம் ஒரு பெரிய ஆப்பு காத்து கொண்டிருந்தது. கார்த்திக் தன் பெருமைகளை கூறி சந்தனாவை அசிங்கப்படுத்திக் கொண்டிருப்பதை பார்த்து ஹரிஷுக்கு கோபம் தலைக்கேறியது. ஹரிஷின் பேக்ரவுண்ட் தெரியாமல் பேசிக் கொண்டிருந்த கார்த்திக்கிற்கு பெரிய ஆப்பு காத்து கொண்டிருக்கிறது என்பதை அவன் அப்போது அறியவில்லை. கார்த்திக்கை எரிச்சலுடன் பார்த்த ஹரிஷ் அவனுடைய தோலை தட்ட, அதற்கு கார்த்திக், ஹேய், என்ன பண்ற? உன்னை யார் என்ன தொட சொன்னது என்று ஹரிஷின் கைகளை தட்டிவிட்டு வால் மிதிப்பட்ட நாயை போல் கத்திக் கொண்டிருக்கிறான். அப்போது ஹரிஷ் ஸ்டைலாக நின்று கொண்டு, நீ போட்டுக்கிற சூட் வெறும் 2 lakhs தானே? ஆனா என்னோட சந்தனா எப்பவுமே கேஷுவல் ட்ரெஸ் பண்றதை தான் விரும்புவா. அப்புறம் அவளுக்கு ஜுவல்னா கொஞ்சம் பிடிக்கும் என்று சொல்லிவிட்டு,
ஏன் கார்த்திக், சந்தனா கழுத்துல இருக்கிற ட்ரீம் லவர்ஸ் நெக்லஸ நீ பார்க்கலையா? அது உன்னோட சூட்டை விட 100 மடங்கு காஸ்ட்லியானது என்று ஹரிஷ் சொன்னதும் கார்த்திக்கும் அங்கிருந்தவர்களும் ஆச்சரியத்தில் உரைகின்றனர். அப்போது அருகில் இருந்த ஒருவர், சந்தனா நிஜமாவே ட்ரீம் லவர்ஸ் நெக்லஸ் போட்டிருக்காளா என்று கேட்க அங்கிருந்த ஒவ்வொருவரும் மாறி மாறி சந்தனாவின் நெக்லஸை பற்றியே பேசிக் கொண்டிருக்க சந்தனாவிற்கு பெருமையாகவும் ஹரிஷ் மீது சிறிது நல்ல அபிப்பிராயமும் ஏற்படுகிறது. ஹரிஷை ஆச்சரியமாக பார்த்த சந்தனா, இன்னைக்கு இவகிட்ட ஏதோ வித்தியாசம் இருக்கிற மாதிரி தெரியுது என்று மனதில் நினைக்கிறாள். அப்போது சந்தனாவின் கழுத்தை உற்று பார்த்த கார்த்திக், நீங்க இங்க இருக்கிற எல்லாரையும் ஏமாத்த பாக்குறீங்க. இது கண்டிப்பா ட்ரீம் லவர்ஸ் நெக்லஸா இருக்காது. அவ்வளோ ரேரான நெக்லஸ் வாங்குறதுக்கு உங்ககிட்ட எது காசு? கண்டிப்பா இது ஃபேக்கா தான் இருக்கும் என்று சொல்கிறான். அவனை எரிச்சலுடன் பார்த்த ஹரிஷ், எங்ககிட்ட எவ்வளவு காசு இருக்குன்னு உனக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை. அதோட இந்த கேள்விக்கெல்லாம் என்னால பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது என்கிறான். அப்போது அந்த சூழ்நிலையை அமைதியாக்க நினைத்த திலகா, ஹரேஷ் என்று கத்த அவனது கடுகடுத்த முகத்தை பார்த்து பயந்தவள் அமைதியாக கார்த்திக்கின் முன் சென்று, கார்த்திக், ஹரிஷ் உன்னோட சின்ன பையன், இன்னும் அவனுக்கு யார்கிட்ட எப்படி பேசணும்னு சரியா தெரியாது. சரி அதெல்லாம் விடு, உன்னோட அப்பா அம்மா எங்க என்று பேச்சை திசை மாற்றுகிறாள். அதற்கு அவன், என்னோட பேரண்ட்ஸ் ஃபாரின்ல பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நாள் புறா உங்களை மாதிரி சும்மா இருக்கிறதுக்கு அவங்க ஒன்றும் சோம்பேறிங்க கிடையாது என்று திலகாவை அசிங்கப்படுத்துகிறான். அப்போது ஒரு வயதான பெண்மணியின் கம்பீரமான குரல், எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க என்று கேட்டுக்கொண்டே உள்ளே நுழைய மல்பெரி சில்க் அணிந்து மிடுக்கான தோற்றத்துடன் வந்தது அந்த குடும்பத்தின் மூத்தவள் அனுராதா ஜெயராமன். அனுராதாவை கண்டவுடன் கார்த்திக், பாட்டி என்று ஓடுகிறான். கார்த்திக் அனுராதாவின் ஃபேவரட் பேரன் என்பதால் அவனை கண்டதும் பாட்டியின் முகம் 1000 வாட்ஸ் பல்பு போல் பிரகாசித்தது. ஆனால் அருகில் இருந்த ஹரிஷை பார்த்ததும் அப்படியே ஃபியூஸ் போனது போல் ஆனது. பின்னர் அனுராதா, எல்லாரும் வந்தாச்சுனா உட்காரலாம் என்று ஆர்டர் செய்வது போல் கூறிவிட்டு கார்த்திக்கின் கையை பிடித்துக் கொண்டு மெயின் டேபிளில் சென்று அமர்கிறாள். பின்னர் ஒரு என்கரேஜிங் ஸ்பீச்சை ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு கொடுத்துவிட்டு பார்ட்டியை ஸ்டார்ட் செய்ய சொல்கிறாள். அப்போது ஹரிஷுக்கு பசி எடுத்ததால் சந்தனாவும் திலகாவும் தன்னை பார்த்து முறைக்கிறார்கள் என்பதை கூட சட்டை செய்யாமல் சாப்பிடும் வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறான் ஹரிஷ். அப்போது அனுராதா மீண்டும் பேச தொடங்குகிறாள். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் தியானா மீடியாவோட CEO மாறிட்டதா கேள்விப்பட்டேன். புது CEOக்கு கார்த்திக்கோட ஏஜ் தான் இருக்கும்னு சொல்றாங்க. அவர் நாளைக்கே அபிஷியலா பொறுப்பேற்றுக்க போறாரு என்று கூறியதும் அருகில் இருந்தவர்கள் அனைவரும் பலவாறு முணுமுணுக்க அனுராதா மீண்டும் தொடர்கிறாள். ஒருவேளை புது CEO மாறுறதால இந்த முறை நம்ம கம்பெனிக்கு சான்ஸ் கிடைக்கலாம். அந்த கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம மிஸ் பண்ண வேண்டாம். அதனால புது CEOவை மீட் பண்றதுக்கு உங்களில் யாருக்காவது ஐடியா இருக்கா என்று கேட்டாள். நம்ம ஃபேமிலியில் இருக்கிற ஒருத்தர் இந்த டீலை ஓகே பண்ணிட்டா அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் ரிவார்ட் கொடுப்பேன் என்கிறார். அந்த கூட்டத்தில் இருந்த சில இளைஞர்கள் நான் செல்கிறேன் என்று முந்திக் கொண்டு வந்தார்கள். சந்தனாவுக்கும் ஆசையாகத்தான் இருந்தது. ஆனால் அவளுடைய லோ ஸ்டேட்டஸ் அவளை தடை செய்கிறது. அனைவரையும் கவனித்துவிட்டு அனுராதா தன் அருகில் இருந்த கார்த்திக்கிடம், கார்த்திக், இந்த விஷயத்த உன்கிட்ட விட்டுடுறேன், என்னோட நம்பிக்கையை காப்பாற்றுற மாதிரி நடந்துக்கோ என்று சொல்ல, கவலைப்படாதீங்க பாட்டி, நான் அவங்க கிட்ட ஒரு நல்ல டீலை பேசி முடிப்பேன் என்று ஓவர் கான்ஃபிடன்ஸுடன் சொல்கிறான். அதை கேட்ட ஹரிஷுக்கு சிரிப்பை அடக்க முடியவில்லை. என்ன, நீ டீல் பேசி முடிக்க போறியா? அதுவும் ஏன் கிட்ட? தியானா கம்பெனியோட புது CEOவை நீ ஆல்ரெடி ரொம்ப ஹர்ட் பண்ணிட்ட தம்பி. அதை பத்தியெல்லாம் தெரியாம ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருக்க. சரி, எப்படி இருந்தாலும் என்கிட்ட தானே வந்தாகணும், அப்பா பார்த்துக்கலாம் என்று நினைத்துக்கொண்டு மீண்டும் சாப்பிடும் வேலையை தொடர்கிறான். வீட்டிற்கு வந்ததும் சந்தனா சோகமாக அமர்ந்திருந்ததை கண்ட ஹரிஷ் அவளை பார்த்து, சந்தனா, நீ ஒன்றும் கவலைப்படாத, நாளைக்கு கார்த்திக் தியானா மீடியாவோட எந்த டீலையும் பேசி முடிக்க மாட்டான். உன்னை தவிர யாராலையும் அந்த டீலை ஓகே பண்ணவே முடியாது என்று சொல்லிவிட்டு தூங்கி விடுகிறான். அவன் சொன்னதை கேட்டு, இவன் லூசா, என்ன தவிர யார் பண்ணாலும் டீல் ஓகே ஆகாதா? இது சுத்த பைத்தியக்காரத்தனமால இருக்கு என்று நினைத்தவள் சிறிது நேரம் கழித்து தூங்கி போகிறாள். காலையில் சித்தப்பா கால் செய்து, எல்லாம் ரெடியா இருக்கு ஹரிஷ் என்று சொல்ல, தான் புதிதாக கார் வாங்கினால் குடும்பத்தில் அனைவருக்கும் சந்தேகம் வந்துவிடும் என்று நினைத்த ஹரிஷ் தனது புது எலக்ட்ரிக் ஸ்கூட்டரில் ஏறி கிளம்புகிறான். தியானா மீடியா சிட்டி சென்டரில் 50 ஃப்ளோர்ஸுடன் பிரம்மாண்டமாய் அமைந்திருந்தது. அங்கு பார்க்கிங்கில் நின்று கொண்டிருந்தது அனைத்தும் விலையுயர்ந்த கார்கள் தான். அதை கண்ட ஹரிஷ், இந்த கம்பெனில ஒர்க் பண்ண வரவங்க எல்லாரும் காஸ்ட்லி கார்ல வரும்போது இந்த கம்பெனியோட CEO எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ல வரதை பார்க்க வேடிக்கையா தான் இருக்கு என்று நினைத்துக் கொள்கிறான். அப்போது ஸ்கூட்டரை பார்க் செய்ய திரும்பும் போது ஒரு புத்தம் புதிய ஃபெராரி கார் அவனை இடிக்க பயத்தில் பைக்கிலிருந்து கீழே குதிக்கிறான் ஹரிஷ். எழுந்து தன்னை ஆசுவாசப்படுத்திக் கொண்டு அந்த காரை பார்த்தான். அதில் ஒரு பெரிய கீறல் விழுந்திருக்கிறது. ஆனால் ஸ்கூட்டரின் நிலைமையோ ஐயோ பாவம் என்பது போல் இருக்கிறது. அப்போது காரில் இருந்து ஒரு அழகான பெண் இறங்கி வந்து, வண்டி ஓட்டும்போது எங்க போறன்னு பார்த்து வர மாட்டீங்களா என்று கேட்க நிமிர்ந்து பார்க்கும் முன் அருகில் இருந்தவர்கள், ஏதோ ஸ்டார் போல இருக்கு என்று பேசிக்கொள்ள நிமிர்ந்து பார்த்தவன், ரித்திகா என்று தனக்குள் சொல்லிவிட்டு, இவ தியானா மீடியாவோட ஏதோ கான்ட்ராக்ட் சைன் பண்ண போறதா பேசிக்கிட்டாங்க
அது இன்னைக்கு தானா என்று நினைத்து அவளுடன் ஆர்கியூ செய்ய விரும்பவில்லை ஹரிஷ். அப்போது அவள், ஹரிஷ் நீ இங்க என்ன பண்ற என்று கேட்டவள். அப்போது அவனையும் அவனது ஸ்கூட்டரின் நிலைமையும் பார்த்தவள், ஓ 2 days பேக் கம்பெனியோட வாட்ச்மேனுக்கு ஹார்ட் அட்டாக் வந்து ஹாஸ்பிட்டல் போயிட்டதால அந்த வேலைக்கு யாரோ யங்ஸ்டர்ஸ் தான் வரதா சொன்னாங்க. ஸோ வாட்ச்மேன் வேலைக்கு தான் வந்திருக்கணும் என்று நினைத்துக் கொள்கிறாள். பிறகு ரோட்ல வண்டி ஓட்டும் போது கவனமா 2 சைடும் பார்த்து ஓட்டணும் தெரியாதா ஹரீஷ்? இப்ப உன்னால என்னோட கார் எவ்வளவு டேமேஜ் ஆயிருக்குன்னு பாரு. அதை சரி பண்ண உன்னால காசு கொடுக்க முடியுமா என்கிறாள். அதற்கு ஹரீஷ், என் மேல காரை கொண்டு வந்து விட்டது நீ, என்ன தப்பு சொல்றியா என்று கேட்டுக்கொண்டிருக்க அப்போது திடீரென்று ஒரு ஆண் குரல் கேட்டது. என்ன நடந்துச்சு, ஏன் இவ்வளவு கூட்டமா நிக்கிறீங்க என்று கேட்டுக்கொண்டே வர அவனுக்கு அனைவரும் வழிவிட்டு நிற்கின்றனர். என்ன நடக்கப் போகிறது? ஹரிஷ் சிஇஓவா? இப்போதே பாக்கெட் எஃப்எம் டவுன்லோட் செய்யுங்கள். கிங் தொடரை கேளுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.